நேற்று நடந்த ஹாப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ. மார்னிங் எழுந்தோடனே வெள்ளிக்கிழமைன்றதுனால வெளியில் கழுவி தள்ளிட்டு கோலம்லாம் அழகாக போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கழுவுற வேலையை காலையில் தான் பார்ப்பேன். ஏன்னா நைட்டுக்கு உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன்னா காலையில் வெளியில் கழுவிப்பேன். நைட் ஆகிடும்ல, நைட் டைமில் வெளியில் தொடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே முடிச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சாம்பாருக்காக பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெண்டைக்காய் மட்டும் போட்டு வைக்கிறது தான் பிளான். அதுக்கப்புறம் நேற்று பலாசலம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு 10 பலாக்கொட்டை இருந்துச்சு. அது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதையும் சாம்பார் கூட போட்டாச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சைப்பருப்பு தாளித்து வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு. சாதம் குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. காலையிலே படைச்சி சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நானுமே வேலைக்கு கிளம்பிட்டேன். அவங்க மட்டும் காலையில் தோசை ஊற்றிப்பாங்க. அவங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருவேன். பசங்க நான் எல்லாமே காலையிலே சாதம் சாப்பிட்ருவோம். கிளம்பி போயிட்டு காலையில் உட்காந்து லாகின் பண்ணுற வேலையுமே ஆரம்பித்தாச்சு. என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹெச்ஆர் அவங்க வந்து இன்றைக்கி பூ கொண்டு வந்தாங்க. குண்டுமல்லியும் ரோஜா பூவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு நன்றி. வழக்கம் போல் காஃபி மோர் அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி லஞ்சுக்குமே போயாச்சு. லஞ்சு எப்படி சர்வ் பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னமும் நிறைய பேர் பழைய ஆஃபீஸ் வீடியோ ஏன் போடலன்னு கேட்குறீங்க. நான் அங்கேருந்து ஜாப் ரிசைன் பண்ணி 1 இயர் ஆக போகுது. இப்போ புது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். புது கம்பெனியில் வந்து லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் வந்து அங்கே ஷோ பண்ணுறதுக்கு இல்லை. நாங்கள் யாரும் லஞ்சும் கொண்டு வர மாட்டோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் புடலங்காய் கூட்டு வந்திருந்தது. அங்கே வர லஞ்ச் வந்து அப்படியே வச்சுருவாங்க. நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பட் எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அவங்க கையால் பரிமாறினா தான் திருப்தியாக இருக்கிறதுனால அவங்க தான் எல்லாருக்குமே பரிமாறுவாங்க. அப்படி தான் இன்றைக்குமே. இதனால தான் நான் பழைய ஆஃபீஸ் வீடியோ போடுறதில்ல. இந்த ஆஃபீஸுமே லஞ்ச் பாக்ஸ்ன்னு போடுறதில்ல. அங்கே கொடுக்குற லஞ்ச் மட்டும்தான் வீடியோவாக போட முடியும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அவரைக்காய் சாம்பார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சரி கொடுத்துருந்தாங்க. கூட டெய்லியுமே அப்பளம் ஊறுகாய் தயிர் ரசம் இது வந்து டெய்லியுமே இருக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி வரையும் சப்பாத்தியும் ஒரு குருமா டெய்லியும் வந்துட்டு இருக்குமா. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்ததுனால அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி தயிர் போகாமல் ரசம் டைரெக்டாக போயிட்டு சாப்பாடை முடிச்சாச்சு. ஈவினிங் போல் வானூருக்கு கிளம்பியிருந்தேன். ஏன்னா இந்துமதிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா. இந்துமதிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து மேரேஜுக்கு நம்மளால் போக முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. என்னன்றதை நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பூவாடை கறி படைக்கிறது. நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கூழ் படைச்சிட்டு பூவாடை கறி படைக்கிறதுன்னு ஒரு சடங்கு பண்ணுவோம். அது கல்யாணத்தில் எந்த நல்ல விசேஷம் பண்ணாலும் அதை பண்ணுவோம். காலையில் கூழ் படைச்சிட்டு ஈவினிங் பூவாடை கறிக்கு படைப்பாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி படைக்கிறதுக்கு எனக்கு சிவகாமி கால் பண்ணியிருந்தாங்க. என்னால் கல்யாணத்துக்கு போக முடியாது, ஆனால் எந்த ஃபங்க்ஷனும் இந்துமதி இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நலங்கு ஃபங்க்ஷன், கால்நடை ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அட்டன் பண்ணணும். அதனால் இன்றைக்கி சொன்ன உடனே ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடிச்சுட்டு வானூருக்கு டேரெக்டாக கிளம்பியாச்சு. வானூருக்கு நாங்கள் என்ட்ரு ஆகும்போது கரண்ட் இல்லை. என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி பவர் கட் நடக்குது. அடிக்கடி அது 1 hour 2 hour. இப்போ நான் இந்த வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட எங்கள் வீட்டில் பவர் இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இங்கே நடக்குது. உங்கள் ஏரியாவிலேயும் அப்படி தானா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சு தான் பூவாடை கறிக்கு படைப்பாங்க. பூவாடை கறினா இறந்தவங்க வீட்டில் சுமங்கலியாக இறந்தாங்க இல்லையா, அவங்க தான் பூவாடை கறி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே செஞ்சு வச்சு புடவையெல்லாம் வச்சு படைச்சிட்டு எனக்குமே பொட்டுலாம் வச்சு விட்டாங்க. நானும் ஆசீர்வாதம் வாங்கி பொட்டுலாம் வச்சுட்டு அங்கேயே வந்து நைட் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சாதம், வடை பாயாசம், அப்பளம் இது எல்லாமே சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாயாசத்தோடு இந்த நாளை முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.